மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விவசாய கடன்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஒரு இக்கு வச்சு தான் விவசாய கடனை ரத்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக நம்மளால் பாராட்டவும் முடியல, அதே நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியல. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த வீடியோவில் கிடைக்கும். அருண் ஐபிஎஸ்க்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு அண்ணன். நம்மளை சென்னையில் பிரச்சாரமே பண்ண விடாத இந்த மனுஷன் ஏன் இந்த முடிவெடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் மேகதாடு விஷயங்களில் சில முக்கிய முடிவெடுத்திருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில முக்கிய முடிவெடுத்திருக்காங்க. நம்மளுடைய டிகே பிரபு இருக்கார்ல, ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திரையுலகம் நம்மளை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அன்னை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள். இதையும் கடந்து போனீங்கன்னா குதிரை பேர அரசியல் தாவேக்கா பண்ணுதாமே. இந்த விஷயத்தை பேசுகிறவங்கள இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. குதிரை பேரம்னா என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சிங்க பெண்கள் திட்டம் எங்கெங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே சிங்க பெண்கள் திட்டம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் மே 10 சொன்னாங்க. சில மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுச்சு. அஃபீஷியலாக எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கான ரோந்து வாகனங்கள் அத்தனையுமே அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு 30 ரோந்து வாகனங்களோட 27 சாயங்காலம் 5 மணிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சிங்க பெண்கள் திட்டத்தை பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மைக்குமே பெண்கள் பாதுகாப்பை பல இடங்களில் நிச்சயமாக உறுதிப்படுத்தும். பெண்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த வாகனத்தோடு இருந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டவங்க இருக்கும்போது இந்த குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். 30-10 தெரியல, முதல் கட்டமாக செய்கிறாங்க போல். அடுத்தடுத்த விஷயங்கள் நிச்சயமாக செய்யும் போது இது மாவட்ட ரீதியாக இது பெரிய லெவலில் கொண்டு போகும்போது பெண்களுக்கான குற்றம் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இப்போ 2வது, பயிர்க்கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தோம்னா 5 ஏக்கருக்கு உள்ளான பயிர்க்கடன் யாரும் வாங்கியிருந்தாங்கன்னா நிலம் வச்சிருக்கிறவங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். 5 ஏக்கரை தாண்டி யாராவது கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 50% ரத்து பண்ணுவோம். சன் நியூஸில் போட்டுக்கிறோம். நிச்சயமாக நம்ம வாக்குறுதியில் சொல்லப்பட்ட விஷயம் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இக்கு வச்சு நிறைவேற்றிருக்கோம். இக்குன்னா என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று உருவாக்கி இந்த ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் தான் நம்ம பயிர்க்கடனை ரத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பயிர்க்கடன் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னா 16,96,000 பேர் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்தில். இதில் இப்போ நம்ம அறிவித்த பயிர்க்கடனில் கிட்டத்தட்ட 14,22,000 விவசாயிகள் பயன்படுவாங்க. ஆனால் முழுமையான பயிர்க்கடன் ரத்து இது கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சிறு குறு அப்படிங்கிற 2 கேட்டகரி பிரித்து அதுக்கேற்றபடி தான் நம்ம பயிர்க்கடன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். குறுனா 2 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருக்கிறவங்க, 2 ஏக்கர் 2 ஏக்கருக்குள்ள. சிறுனா 2 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கிறவங்க சிறு. பெருனா 5 ஏக்கருக்கு மேலே வச்சுக்கிறவங்க பெரும். இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்து 50,000 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சிறு அப்படிங்கிற இடத்துல 50,000 இருக்காது, அதில் பாதி இருக்கும். குருவில் 50,000 வச்சு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு கடனில் உங்களுக்கு 50,000 முழுமையாக ரத்து செய்யப்படும். நீங்கள் 50,000 60,000 வாங்கியிருந்தா, 60,000 70,000 வாங்கியிருந்தா இப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வராங்க. 1,00,000 நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா சிறுவாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, பெருவாக இருந்தாலும் சரி 5,000 ரூபா ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 95,000 நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரசாணையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு செய்தி போடுறேன். நம்மளுடைய வரிகள் எதையுமே உயர்த்தாமல் வருமானத்தை உயர்த்துறதுக்கு பெருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஆலோசனைகள் அத்தனையுமே போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் ஆட்சிக்கு வந்த 2 வாரத்தில் இதனால் அரசுக்கு 2,000 கோடி ரூபாய் செலவு ஆகும். இருந்தாலும் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம நிறைவேற்றணும், இப்போ நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்களில் நிச்சயமாக அது மேலே மேலே கொண்டு வருவாங்க, ஒரு அப்டேட் பண்ணுவாங்க, வேறு சில வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இருந்தாலும் வாக்குறுதியில் சொன்னதை நீ செஞ்சியாப்பான்னு கேட்டால் வாக்குறுதியில் சொன்னதை செய்யலை. வாக்குறுதியில் சொன்னதோட ஒரு 50% மட்டும்தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். இது என்னால் அக்செப்டபிள் தான், இருந்தாலும் ஓகே இட்ஸ் நாட் ஓகேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் கிட்டத்தட்ட 16 லட்சம் கடன் வாங்கினவங்களில் 14 லட்சம் பேர் வாங்கின கடனில் அரசோட பங்களிப்பும் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ்லாம் வரவேற்றிருக்காரு. ஓகே அண்டர்ஸ்டாண்ட், வரவேற்கிறோம் அப்படின்னு தான் வரவேற்றிருக்காங்க. எல்லாராலையும் இது வரவேற்கப்பட்டாலும் முழுமையாக செஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படிங்கிறதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது பாயிண்ட், டிகே பிரபு இருக்கார்ல, அவர் சொன்னதை செஞ்சிட்டார்.
நேற்றா இன்னைக்கான் தெரியல, தென்காசியில் ரைடு போயிருக்காரு. 3 குழு அமைச்சு ரைடு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம முன்னாடி ஒரு வீடியோவிலே பார்த்தோம், கல்குவாரிகளை வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். 54 கல்குவாரிகள் அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிது. இதில் 18 கல்குவாரிகளை இப்போயே மூடுங்க, தற்காலிகமாக மூடுங்க. இந்த 54 ரைடு பண்ணி எது சரி எது தப்புன்னு பார்த்து தான் மூடணும். ஆனால் அந்த 18 பார்க்கும் போதே தெரியுதுங்க தப்பு தான் நடந்திருக்குன்னு. இந்த 18 கல்குவாரிகள்லேருந்து இனிமேல் யாரும் எதுவுமே எடுக்கக்கூடாது, தற்காலிகமாக மூடுங்க அப்படிங்கிற உத்தரவு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை கிடைச்சோன்னு அந்த 3 குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த அறிக்கை கிடைச்சோன்னே இந்த 18 குவாரியில் இன்னும் தப்பு நிறையா நடந்திருக்குன்னா நிரந்தரமாக மூடப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 54 குவாரியில் 18 இப்போயே க்ளோஸு, மிச்சதெல்லாம் இன்னும் எவ்வளோ க்ளோஸுங்கிறது இந்த 3 குழு வந்து அறிக்கையெல்லாம் பார்த்த பிறகு நிச்சயமாக முடிவெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவரோட வேலையை ரொம்ப திறம்பட பார்த்துட்டு இருக்கார். இது 3வது பாயிண்ட். இப்போ அடுத்த செய்தியை நம்ம எதை பேச போறோம்னா, அருண் IPS அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட பதவி போட்டு கொடுத்தது தான். ஏன் இந்த பதவி அண்ணன் போட்டு கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறேன், ஏன் இவருக்கு இந்த பதவி? இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கே. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர்லாம் அவரை போட்டு படித்து எடுத்ததில் இவரெல்லாம் பிரதானமான காரணம். அதிகாரம் தான் கையில் இருக்கும்போது போன ஆட்சிகளோடு சேர்ந்து இவர் பண்ண சில விஷயங்கள்லாம் ஏற்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது. சென்னையில் நம்ம தாவேக்கா வந்து பிரச்சாரம் பண்ணவே விடலை. எலெக்ஷன் சமயத்தில் இவரை மாற்றணும்னு சொல்லி அந்த சமயத்தில் காத்திருப்பு பட்டியலில் கொண்டு போய் இவரை வச்சதே நம்ம தான். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இவரை வந்து தேர்தல் பணியில் இப்போ ஈடுபடுத்தக்கூடாதுன்னா நம்ம வந்து இவருக்கு எதிராக நம்ம புகார்லாம் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்கோம். இவர் எப்படி இதை செய்ய போகிறாரு, எதனால அண்ணன் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை போன ஆட்சியில் யார் யார் ஊழல் பண்ணுறாங்களோ அந்த ஊழல் ரெக்கார்டு அத்தனையுமே இவர் தான் எடுத்து போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்குற பதவியாக அந்த பதவியை கொடுத்துருக்காரா, அல்லது இனிமேல் அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார் பண்ண மாட்டார் அப்படிங்கிற எதுவும் வாக்குறுதிகள் அடிப்படையில் அந்த பதவி கொடுத்துருக்காரா, இல்லை நம்ம இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? எனக்கு தெரியலைங்க. ஏன் முதலமைச்சர் இந்த முடிவு எடுத்தாருங்கிறது ஒரு தாவேக்கா தொண்டனா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இவரோட செயல்பாடு அண்ணன் கொடுத்துருக்கார், நான் வாட்ச் பண்ணுறேன், கவனிக்கிறேன், இவர் எப்படி செயல்படுறாரு பார்க்குறேன், லஞ்ச ஒழிப்புத்துறையில் எப்படி வழக்குகள் மூவ் ஆன் ஆகுதுங்கிறத பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேங்கிறதா இப்போ என்னால் சொல்ல முடியும். என்னால் என்னோட அண்ணனை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவரோட முடிவு இன்னைக்கு தப்பு மாதிரி தெரியும், ஆனால் நாளைக்கு அது சரியாக இருக்கும். எனக்கு ஆரம்பத்திலே சில விஷயங்கள் புரியும், ஆனால் இந்த விஷயம் உங்களமா எனக்கும் புரியலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா திரையுலகத்தில் நம்மளை அத்தனை பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணன் இனிமேல் நடிக்க போகிறது இல்லை, நம்ம முதலமைச்சர் அவர் இனிமேல் அரசியல் தான் பார்க்க போகிறார். ஆனால் இந்த சினிமாவில் 4 காட்சிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு காட்சி ரிலீஸ் ஆகணும்னா போய் கெஞ்சணும், அங்கங்கே போய் நின்று கெஞ்சி ஒரு காட்சி போடணும், அந்த சிறப்பு காட்சி. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் 7 நாளைக்கு நீங்கள் 5 காட்சி போட்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு உள்ளூரில் வந்து ஒரு லீவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காட்சிகள் போடுங்க. சனி ஞாயிறுனா நீங்கள் 5 காட்சிகள் போடுங்க. யாருக்கிட்ட எந்த அனுமதி கேட்க தேவையில்லைன்னு சொல்லி 5 காட்சிகளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஏதோ போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாளை காலையில் அந்த ஷோ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த குழப்பமும் இல்லை, யார்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை, நீங்கள் 5 காட்சி போடுங்கன்னு சொல்லி திரையுலகத்தில் இருக்கிற திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷமாகி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 காட்சி திரையரங்கில் ஓடுறதுனால யாருக்கே என்ன பஞ்சாயத்து இருக்க போகுது? இதுக்கே போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய குடைச்சல, அதாவது திமுக ஆட்சியும் பண்ணாங்க, அதற்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியும் பண்ணாங்க, 2 பேரும் மாறி பண்ணாங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டு இந்த திரையுலகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை. திரையுலகத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிற முறையில் அந்த வலியும் வேதனையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அந்த கோரிக்கையை பரிசீலித்து நீங்கள் செய்யலாங்க, நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, எந்த அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் இந்த லீவு நாளில் நான் சொன்னபடி பணம் ரிலீஸ் ஆகிற முதல் 7 நாளில் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்கார். இது பலராலும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபடுது அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விவாதமாக இருக்குது. குதிரை பேரம்னா என்னென்னா, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு பிளான் பண்ணாங்கல்ல, அது பேர் தான் குதிரை பேர அரசியல். இப்போ தாவேக்காவில் அதிமுகவை சேர்ந்த 3 பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க? அதிமுக எம்எல்ஏவாக வந்து ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு வந்து பதவி பெறும், அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை கிடைக்காதப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? நியாயமாக அதிமுக
அதிமுகவோட ஆதரவோட நம்ம ஆட்சி அமைச்சு ஒரு 8 அமைச்சர் பதவி, ஒரு 10 வாரிய பதவியை கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசிகாவோட முடிவு, ஒரு பக்கம் கம்யூனிஸ்டோட முடிவு, ஒரு பக்கம் ஐஎம்எலோட முடிவுன்னு சொல்லி பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி யார் யார் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம அமைச்சரவையில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஒரு அரசை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே திமுக அதிமுக பிடிக்காம இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லி பிடிக்காம தாவேக்காக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அணி பிரிஞ்சு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அணியில் இருக்கிறவங்க உங்கள் கட்சியில் நான் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசைன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா உங்களோட ஓட்டில் பாஜக ஓட்டு இருக்குது, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நான் உங்களை சேர்த்துப்பேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சியில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன குதிரை பேர் அரசியல் வருது? இப்போ எங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, இப்போ திருச்சி கிழக்கோட சேர்த்து இப்போ இந்த 3 தொகுதி 4 தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. மக்கள் வந்து இப்போ தாவேக்காவோட ஒரு மிக முக்கியமான ஒரு கேண்டிடேட் அங்கே நிற்க போகிறாரு, அதிமுகவில் நிற்க போகிறாங்க, திமுகவில் நிற்க போகிறாங்க, நாம் தமிழர் நிற்க போகிறாங்க. மக்கள் இப்போ பார்த்தா அடுத்த முடிவு எடுக்க போகிறாங்க. குதிரை பேரன்னா என்ன தெரியுமா? மக்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, எம்எல்ஏவை கடன் வாங்கி வச்சு இவங்க இஷ்டத்துக்கான ஒரு அரசை அமைக்கிறது, மக்களுக்கு விரோதமான அரசு. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து அமைக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அரசியல் சாணக்கியத்தனம்லாம் பேசுனீங்கல்ல, அது பேர் தான் குதிரை பேர அரசியல். இது ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. இதில் எங்கே குதிரை பேர அரசியல் வருது? என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? சத்தியமாக இது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதையும் கடந்து போனீங்கன்னா மேகதாது விஷயத்தில் சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் என்னதான் நம்ம கூட்டணியில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். என்னென்ன மாதிரி சட்ட போராட்டம் பண்ணணுமோ மேகதாதுல அணை கட்டுற விஷயத்தை தடுத்து நிப்பாட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்வோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு காங்கிரஸும் நமக்கு பக்கபலமாக துணையாக இருப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்களுடைய அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பண்ணுறாங்க. நம்ம சட்ட ரீதியாக என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். இங்கேருந்து முதலமைச்சர் ஏன் அவர் திட்டலை, ஏன் கேள்வி வைக்கலன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. சட்ட ரீதியாக போனால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஏன்னா கர்நாடகாவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் எல்லை ஓரங்களில் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இந்த 2 அரசுக்கான சண்டை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்தை மிக தீவிரமாக மிக கரெக்டாக நீதிமன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பசுமை தீர்ப்பாயம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகிறது தான் சரியான அணுகுமுறை. சீமான நம்மையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்க. அவர் இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அரசியல் பண்ண முடியாது. நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எங்கே போய் சண்டை செய்யணும்னா நீதிமன்றத்தில் போய் சண்டை செய்யணும். அந்த சண்டை செய்ய அரசு தயாராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்த எல்லா செய்திகளுமே நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக எல்லா செய்தியை பற்றியும் நம்ம தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தாவேக்கா சார்ந்த செய்திகளில் மிக தீவிரமாக நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.